இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/6/2025 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியதாராவுடைய குழுக்கள் தான் இருக்குது. இதில் பாக்கியதாராவோட இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கொடுத்ததில் 6ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. நம்ம அதான் எதிர்பார்த்த நேற்று 6ஆம் நம்பரு நமக்கு ஏ போர்டுலேயும் செட் ஆகலாங்க, பி போர்டுலேயும் செட் ஆகலாங்க, சி போர்டுலேயும் செட் ஆகலாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நமக்கு ஒரு அருமையான மெத்தேடுன்னு நமக்கு 6ஆம் நம்பர் வந்து விழுந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பிடியோட ட்ரா தான், பாக்கியதாராவுடைய ட்ரா தான். இந்த மாதத்தினுடைய 30வது ட்ரா. நமக்கு அடுத்த மாதம் 7வது மாதம். இந்த மாதத்தில் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 30/6/2025 சரியா? அப்போ நமக்கு இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 அதாவது 209ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 044 153 241 சரிங்களா? இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்கியதாரா பொறுத்த வரைக்கும் ஃபுல் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாக்கியதாராவில் நமக்கு ஏற்கனவே கொடுத்த 4 ரிசல்ட்டும் பாருங்கள். 290 044 153 241 சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ட்ரா கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம பாக்கியதாரா போன மாதம் வந்து நமக்கு 4 ட்ரா ஆடிருக்கு சார். இந்த மாதம் 4 ட்ரா ஆடிருக்காங்க. இது நமக்கு 5வது ட்ராவாக போயிட்டுருக்கு. 5வது ட்ராவில் எப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அதுபோக நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 446ன்னு கொடுத்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 666ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 09 அதே மாதிரி உங்களுக்கு 241 சரிங்களா? இதை நமக்கு கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வர இன்னும் கூட பெஸ்ட்டாக பெட்டராக வாங்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து நமக்கு 3 போர்டுமே, அதாவது நமக்கு வந்து ஃபுல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து 3 6ஆம் நம்பர் இன்றைக்கி நமக்கு பேஸ் பண்ணி வந்துருந்துச்சு இல்லையா? 3 6ஆம் நம்பரும் நமக்கு இன்றைக்கி கிடச்சிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க, 14 அதுக்கப்புறம் வந்து 566 அதான் 666 அதாவது 145 666 இது நமக்கு கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் நம்பர் வந்திருக்கா, திரும்ப ஒரு 6ஆம் நம்பருக்கான பேஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த 3 போர்டில் எந்த போர்டில் ஒரு 6ஆம் நம்பர் வந்தாலும் நமக்கு திரும்ப 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னும் கூட பெட்டராக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் 6ஆம் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு. நீங்கள் மற்றபடி நீங்கள் மற்ற ட்ரா ஆடுறதுக்கும் இந்த ட்ரா ஆடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் 6ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 6ஆம் நம்பருக்கு மட்டுமே கணக்கு எடுத்திங்கன்னாவே நாளைக்கான வின்னிங் நம்பர் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும் சரிங்களா? ஏன் 6ஆம் நம்பருக்கு மட்டும் எடுக்கிறேன்னா, 6ஆம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம இதனால் வரைக்கும் எப்படி எடுத்தால் 3 நம்பர் 3 விதமாக எடுப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு 6ஆம் நம்பருக்கு நம்ம கணக்கு எடுத்தாலே 3 நம்பருக்குமே நமக்கு கணக்கு வந்துடும் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இன்றைக்கி 6ஆம் நம்பர் மட்டுமே மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து கணக்கு எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பருக்கு எப்படி வருமோ அது நீங்கள் 3 போர்டுக்குமே செட் ஆகும். ஆனால் ஆல் போர்டில் எப்படியாச்சும் போர்டில் நமக்கு 2 நம்பர் 1 நம்பர் கண்டிப்பாக பிடிச்சிட முடியும். இல்லை நம்ம அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக அது மாதிரி வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுங்க. நீங்கள் எந்த நம்பரும் மனசில் வச்சுக்கோங்க. 6ஆம் நம்பர் மேக்ஸிமம் வந்தால் நம்ம என்னென்ன நம்பர்லாம் கொடுப்போம், நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஒரு சில நம்பரில் தான் கொடுப்போம். அந்த நம்பரை நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டாலே போதும். இன்றைக்கான வின்னிங் நம்பர் நமக்கு ஷூராக கிடச்சிடும் சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து ஏதாவது மேட்ச் ஆகுதா நமக்கு 6ஆம் நம்பருக்குன்னு பார்த்துருவோம். ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 6 பி போர்டில் 2 சி போர்டில் 3. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல் 4 பி போல் 1 சி போல் 17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 2ஆம் நம்பருக்கு நமக்கு ஆக்சுவலாக வந்து 6ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வரும். அதற்கான ஒரு சாய்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எப்போயுமே 6ஆம் நம்பர் வந்து என்ன பண்ணுவோம், அதிகமாக 2ஆம் நம்பர் கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு 6 2 8 6 அப்படிங்கிற அந்த வரிசை நம்பர் பிரகாரம் ஜோடி நம்பர் பிரகாரம் ஆடுவாங்க. அப்படி ஆடினா கூட நமக்கு அது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 14 நாளாக ஏ போர்டிலையும் 11 நாளாக பி போர்டிலையும் சி போர்டில் வந்து ஒரு 11 நாளாக. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதில் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரணும். ஏன்னா இன்றைக்கி 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாங்கிறதான் என்னுடைய கணக்கு. யாருக்காச்சும் வருது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். என்னங்க 6க்கு 3 வருமா? கண்டிப்பாக 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வரும் சரிங்களா? அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 4 பி போர்டில் 5 சி போர்டில் 4 தான் சரிங்களா? அதெல்லாம் நமக்கு ரீசெண்டாக வந்துருச்சு. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் நமக்கு நேற்று வந்துருச்சு. அதனால் வந்து 1 பி போர்டில் வந்து இந்த 13 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 8 நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா? அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டு நமக்கு 3 போர்டுமே வந்துருச்சு. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 பி போர்டில் 36 சி போர்டில் நமக்கு ஒரு 7 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 7ஆம் நம்பர் தான் நமக்கு அதிகமாக வராமல் நிற்கக்கூடிய நம்பர். இந்த 36 நாள் மற்றது எல்லாம் கூட நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் கிடையாது. இந்த 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் பி போர்டில் மட்டும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பார்ப்போம். அதே மாதிரி வந்து 9ஆம் நம்பர் சி போர்டில் ஒரு பெண்டிங் நம்பர். அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 11 பி போர்டில் 11
சி போர்டில் 2. அடுத்து 9 நம்பர் எடுத்திங்கன்னா 9 நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 8, சி போர்டில் வந்து நமக்கு 32 நாளாக பெண்டிங்கு. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 9, பி போர்டில் 6, சி போர்டில் 2. சரிங்களா? ஆக்சுவலாக நமக்கு இதுதான் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்கள் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ கொண்டு வந்தாலுமே நமக்கு எப்பயுமே இந்த கணக்கை விட ஒரு சில ஒவ்வொரு சில கம்பெனிகள் வந்து என்ன மெத்தடாக யூஸ் பண்ணுவாங்கங்கிற அந்த ஐடியாலஜி நமக்கு கிடச்சிட்டாலே நம்ம டெய்லி வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 6 கம்பெனி இருக்கா, 7 கம்பெனி இருக்கா, அந்த 7 கம்பெனி எப்படி ஆடுவாங்கங்கிற அந்த நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி அந்த மாதிரி இந்த கம்பெனி வந்துச்சு, இவங்க இவ்வளோ நம்பர் வச்சுக்கிறாங்க, இவ்வளோ பெண்டிங் நம்பர் இருக்குது, இந்த பெண்டிங் நம்பர்லேயும் இந்த கம்பெனிக்காரங்க இப்படி தான் ஆடுவாங்கங்கிற அந்த ஒரு கணக்கு இருந்தாலே போதும், நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுத்தால். கணக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கணக்கு எடுத்தாலும் உங்களுக்கு பெட்ரு. நமக்கு வந்து ஒரு காமனாக இந்த மாதிரி கம்பெனி இப்படி தான் ஆடுவாங்க, இந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, ட்ரையல் நம்பர் இது கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி ட்ரா நம்பர் இதுவாக இருக்குது, இதை வச்சு பார்க்கும்போது மேபி இதுக்குள்ளே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அந்த கணக்கை மீறி ஆட மாட்டாங்க, ஆட முடியாது. தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இருக்கிறதே 9 நம்பர் தானே இருக்குது. சரிங்களா? அது 0வோட சேர்த்திங்கன்னா 0 சேர்க்காம போட்டிங்கன்னா 9 நம்பர் தான் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம அதுக்குள்ளே தான் ஆடுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி சுற்றினாலும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் கணக்கு வந்தாகணும், அதுதான் வந்து விழுந்தாகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ நீங்கள் 1000 நம்பராக இருக்குது இல்லையே, வெறும் 9 நம்பர் தான் இருக்குது, அதில் எடுக்க முடியாதுங்கிறதான் கிடையாது. நம்ம எப்போயுமே என்ன கொடுக்குறோன்னா, நீங்கள் எதுக்கு 10 நம்பராக கணக்கு வச்சுக்கிறீங்க? 10 நம்பர் கணக்கு வைக்காதீங்க, 5 நம்பர் மட்டும் கணக்கு வைங்க போதும். 5 நம்பரில் 3 நம்பர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, 10 நம்பரில் 3 நம்பர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? அதுதான் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட். நீங்கள் அதை அப்படி அதில் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் இருக்குது, 9 நம்பருக்கான வாய்ப்பு. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜோடி நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கினா 6ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. 6க்கு 9, 6க்கு 4ங்கிறது பெஸ்ட்டான சாய்ஸ் இல்லையா? அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நமக்கு 6ஆம் நம்பருக்கு அன்றைக்கி திரும்ப 3 நம்பருமே 6ஆம் நம்பர் இருக்குது. மேபி ஒருவேளை நமக்கு வச்ச நம்பரே வச்சு திரும்ப ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஏன்னா 3 நம்பர் வந்துச்சுன்னா ஒரு நம்பர் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ வந்து 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் கூட மேபி எனக்கு டவுட்டில் இல்லை, நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. சரிங்க, 6ஆம் நம்பர் நமக்கு டவுட்டு கிடையாது. 6ஆம் நம்பர் நமக்கு இதுவரை பெண்டிங் நம்பர் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வச்ச நம்பரை திரும்ப வைப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு. இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 463, 364, அதே மாதிரி 643, 436, 523, 356, 653, 543, 634, 35, 463, அதே மாதிரி 534. சரிங்க, இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். நம்ம வந்து இதில் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம், அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்லலாம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 46, 63, 63, 64, 43, அதே மாதிரி 63, 56, 35, 34, 35, அதே மாதிரி வந்து 63, 54, 65, அதே மாதிரி 36, 34 தான் வருது. இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 3, 6, 3, 4 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 3ஆம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது. 3 போர்டு பெண்டிங்னா உடனே ஒரு போர்டு எடுத்தாகணுங்கிறது கேஎல்லுடைய கணக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆடுறக்கும் சான்சஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன தான் நம்பர் கொடுக்குறோன்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளுங்க, வெறும் 6, 6 தான். 6க்கு என்ன வரும்? 6க்கு 4, 6க்கு 4, 6க்கு 4. ஓகேவா? அடுத்து வந்து நமக்கு 6க்கு 6, 6க்கு 6, 6க்கு 6 இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நமக்கு 6க்கு 3, 6க்கு 3, 6க்கு 3 இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5, 6க்கு 5, 6க்கு 5, 6க்கு 5. ஓகேங்களா? இது மாதிரி எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு இது எல்லாமே டவுட்லாம் கிடையாது, இந்த நம்பர் எல்லாமே வந்து ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் வருதோ இல்லையா, 2ஆம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஆள் போடுறது கிடைக்கல, பட் இருந்தாலும் 2ஆம் நம்பருக்கான சாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? இருக்குதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க. 4 வருது, 6ஆம் நம்பர் வருது, 6ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் வரும். 3ஆம் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் நம்பர் வரலைன்னா உங்களுக்கு அந்த 2ஆம் நம்பர் தான் வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.